السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பிலுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இறை வழி நடந்து உலகை விட்டும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இரு நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது விடயத்துக்கு வருகின்றேன். கனிமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு முன் சென்ற புத்திஜீவிகள், உலமாக்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறிப்பாக இஸ்லாமிய உலமாக்கள், இஸ்லாம் மதத்தின் ஈடுபட்ட, இஸ்லாமிய அறிவோடு ஈடுபட்ட உலமாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவைகளை நாம் படிப்பது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன. அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாதையில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவு முயற்சி எடுத்தார்கள், அவர்களுடைய அர்ப்பணங்கள், இவைகளை படிக்கும் போதும் நமக்கும் ஒரு உற்சாகம் ஏற்படும். நாமும் அவர்களை போன்று அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் நமக்கும் ஏற்படும். ஆகையால் இந்த உலமாக்களுடைய வரலாறுகளை படிப்பது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அநேகமாக நாம் தன்னுடைய நேரத்தை, ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஊதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நிஅமதானி மக்பூன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக். இரண்டு அருள்கள், இதிலே அதிகமான மனிதர்கள், அதிகமானோர் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். இதுல வந்தன, அதிகமானோர் வந்தன நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். அதில் ஒன்று வந்தன அஸ்ஸஹா என்னும் ஆரோக்கியம், இரண்டாவது அல் ஃபரா ஓய்வு. இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த நிலைமையில் மனிதன் தன்னை மறந்து விடுகின்றான், படைத்த இறைவனை மறந்து விடுகின்றான், தான் எதற்காக படைக்கப்பட்டது என்ற அவனுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை அனைத்து மறந்துவிட்டு இந்த உலக ஆசாபாசங்களிலே ஈடுபடுகின்றான். வீணாக தன்னுடைய நேரத்தை கழிக்கின்றான். அதாவது விளையாட்டிலும் வேடிக்கையிலும் தன்னுடைய நேரத்தை கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நிலைமை மாற வேண்டும். ஏன்? இதை பற்றி ஒருவன் கேட்கப்படுவான் மறுமையில. அவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம், இதையெல்லாம் பற்றி வந்து என்ன மனிதன் கேட்கப்படுவான். இன்னும் அது மட்டுமல்ல, கை சேதப்படுவான். இந்த கொடுக்கப்பட்ட நேரம், இதை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்க கூடாதா, அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்திருக்க கூடாதா என்று கை சேதப்படக்கூடிய அவனாக மறுமையில் இருப்பான். ஆகையால் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால், அவனுக்கு ஓய்வை கொடுத்தால், அதை நான் பலம் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நாம் இமாம் நவவி அவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை எவ்வாறு செலவழித்தார்கள், எப்படி பயன்படுத்தினார்கள் என்ற விடயங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, இமாம் நவவி அவர்களுடைய வரலாறை படிக்கும் முன்பே அவர்களுடைய பெயரிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அவருடைய பேராவது சொல்றாங்க, ஹுவல் இமாமு அபு ஜக்கரியா முஹியுத்தீன் யஹ்யா பின் ஷரஃப் பின் முர்ரி பின் ஹசன் பின் ஹுசைன் பின் ஜும்ஆ பின் ஹிசாம் அன்-நவவி அத்-தமஷ்கி அஷ்-ஷாஃபிஈ. இது இந்த டைட்டில் எல்லாம் வந்து என்ன பேருக்கு முந்தி சொல்லுவாங்க, அவர் ஒரு இமாம். இமாம் என்று சொல்வது அதாவது வந்து பின்பற்றக்கூடியவர், முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர். இந்த இமாம் என்ற சொல் இருக்குது, அது பல கருத்துல பாய்ப்பாங்க. நாட்டு தலைவருக்கும் இமாம் என்று சொல்லுவாங்க. இன்னும் அறிவில மிக தேர்ச்சி பெற்றவங்க, அல் அர்பா என்று சொல்லி சொன்னால், 4 இமாம்கள் என்று சொன்னால் குறிப்பாக 4 மதுஹபின் இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ற 4 இமாம்கள். அதல்லாத அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களும், அதாவது பல அறிவுகள்ல வந்து தேர்ச்சி பெற்றவர்கள், பல அறிவுகளை கற்றுக்கொண்டு அதிலே மிக அதாவது வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இமாம் என்ற பட்டத்தை கொடுப்பார்கள். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதிலும் ஒருவர் தான் வந்து என்ன இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள். அபு ஜக்கரியா இது அவர்களுடைய புனை பெயர். அதாவது திருமணம் செய்வதற்கு முன்னே அரபிகளுடைய வழக்கம் என்னென்றால் அபு ஃபுலான் சொல்லி அழைப்பார்கள். பிள்ளை சில வேளை இருக்கும், சில நேரம் இருக்காது தானே. இருந்தாலும் அந்த குன்னியாவை கொண்டு அழைப்பது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. இமாம் நவவி அவர்கள் திருமணம் செய்யவில்லை. அதாவது இதுல அர்த்தம் வந்து அவங்க, அதாவது என்ன சொல்றது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை வந்து மறுத்தார்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஏனெனில் இந்த திருமணம் என்பது அது சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அது சிலருக்கு வந்து என்ன வாஜிபாக இருக்கும், இன்னும் சிலருக்கு வந்து என்ன சுன்னத்தாக இருக்கும், இன்னும் சிலருக்கு வந்து என்ன திருமணம் செய்வது ஹராமாக இருக்கும். இது சம்பந்தமாக நாம ஃபிக்ஹ்ல படிச்சிருப்போம். அதாவது அந்த அடிப்படையில இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையை அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய பாதையிலே செலவழித்தார்கள். அறிவை கற்றுக்கொண்டு அதன்படி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாதையிலே அல்ல அந்த விடயத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். ஆகையால் அவர்கள் திருமணம் செய்யவில்லை. இது மாதிரி எத்தனையோ நீங்கள் இமாம்களை பார்க்கலாம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவங்க திருமணம் செய்துவிட்டு விவாகரத்து செய்து விட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. தன்னுடைய மனைவி மக்களுடன் வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கல. அந்த அளவுக்கு அவங்க அறிவுல ஈடுபாடாக இருந்தார்கள். முஹியுத்தீன் என்றால் இதுவும் அவர்களுடைய டைட்டில், அதாவது தீனை உயிர்ப்பிப்பவர் என்ற அர்த்தம். இது மக்களால் சொல்லப்பட்டது, அவங்களாக சொன்னதல்ல. இங்க எழுதப்பட்டிருக்கின்றது, அதனால் நானும் உங்களுக்கு சொல்றேன். இந்த 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 லகபை அவங்க சொன்னால் அதை வந்து மறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமாம் நவவி அவர்கள். விஞ்ஞான லகபுகள் நமக்கு டைட்டில்கள் வந்து
வைக்காதீங்க சொல்லி சொல்லி இருக்கிறான். யஹ்யா பின் ஷரஃப், யஹ்யா தான் அவர்களுடைய பேர். யஹ்யா அவர்களுடைய பேர். ஷரஃப் பின் ஷரஃப் என்றார். ஷரஃப் என்றால் அவருடைய தகப்பனாருடைய பேர். யஹ்யா பின் ஷரஃப், ஷரஃபுடைய மகன் யஹ்யா. யஹ்யா தான் அவர்கள் பெயர். யஹ்யா ஜக்கரியா, ஜக்கரியா, அபு ஜக்கரியா, ஜக்கரியா தான் அவர்களுடைய பெயர். ஜக்கரியா முஹித்தீன் யஹ்யா பின் ஷரஃப். ஜக்கரியா இல்ல, மன்னிக்கவும், யஹ்யா, யஹ்யா தான் அவர்களுடைய பேர். தந்தையுடைய பேர் ஷரஃப். அபு ஜக்கரியா அவர்களுடைய புனை பெயர். ஜும்ஆ பின் ஹிசாம் அந்நவவி, அந்நவவி என்றால் நவாவை சார்ந்தவர். நவவி என்று நவவி தான் அதற்கு பிரபலியமாக இருக்கார். இமாம் நவவி என்று சொன்னால் அவங்க தான் யாரு? யஹ்யா பின் ஷரஃப் அந்நவவி. நவவி என்றால் நவா என்ற இடத்தின்பால் அதோடு பிணைத்து சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய ஊர், பிறந்த ஊர் பேர் டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய நவா என்ற இடத்தில் பிறந்தவர். அத்தமஸ்கி, டெமஸ்கஸ், அஷாஃபி, ஷாஃபி மذஹபை சார்ந்தவர்கள். இது என்ன அவர்களுடைய பெயரை பற்றிய சுருக்கமான விளக்கம். உலித ரஹிமஹுல்லா ஃபி ஷஹ்ரில் முஹர்ரம், இவர்கள் முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 630வது ஆண்டில் பிறந்தார்கள். நவா என்ற இடத்தில், நவா என்ற இடத்தில். ஆஷர் நவவி ஃபி கனஃபி அபீஹி வ ரிஆயத்தி, சொல்றாங்க இமாம் நவவி அவர்கள் தந்தையுடைய பராமரிப்பில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தந்தை மஸ்தூருல் ஹாலா இருந்தார்கள். மஸ்தூருல் ஹால் பிரபலியமற்றவர், ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, சாதாரண ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். ஆனால் பிரபலியம் இல்லை. அவரை பற்றி இமாம் நவவி அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு மாணவர் சொல்லும் போது சொல்றாரு, ذكر لي الشيخ யாசின் யூசுப் அல் மராக்கிஷி. இப்னு அத்தார் என்பவர் இமாம் நவவி அவர்களுடைய ஒரு மாணவர். அவர் சொல்றாரு, யாசின் யூசுப் அல் மராக்கிஷ் என்ற ஒரு அறிவாளி. அவர் என்ன மராக்கிஷ் என்றால் மொரோக்கோவை சேர்ந்தவர். அவர் டெமஸ்கஸ்ல என்ன இருந்தார். அவர் இமாம் நவவியை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்றார். சொல்றாரு, ரஅய்து ஷேக் முஹியுத்தீன், ஷேக் முஹியுத்தீன் அதாவது இமாம் நவவி அவர்களை நான் பார்த்தேன். வஹு இப்னு ஆஷ்ரி சினீன் பினவா, நவா என்ற அவர் ஊர்ல 10 வயதுல நான் அவரை பார்த்தேன். வஸ்ஸிபியானு யுக்ரிஹூனஹு அலல் லஅபி மஅஹும், சிறுவர்கள் அவர்களுடன் விளையாடுவதற்காக வேண்டி அவரை வற்புறுத்துவதை நாம் பார்த்தேன், வற்புறுத்துவதை நாம் பார்த்தேன். வஹுவ யஹ்ருப் மின்ஹும், அவரும் அவர்களை விட்டும் ஓடக்கூடியதாக இருந்தார். வயப்கி, இன்னும் அழக்கூடியதாக இருந்தார். அழுது அவர்களை விட்டு மிரண்டோடக்கூடியதாக இருந்தார். வயக்ரஅல் குர்ஆன ஃபி தில்கல் ஹால், இதே நேரத்தில் என்ன அந்த நிலைமையிலும் அவர் குர்ஆனைத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் சொல்றாங்க, பிள்ளைகளை பழக்கம் தெரியும் தானே, வாடாப்பா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கும் போது அவர் சொல்றாரு, இல்லை நான் குர்ஆனை படிக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு விரண்டு ஓடக்கூடியதாக இருந்தார். அப்ப இந்த ஷேக் யாசின் என்பவர் சொல்றாரு, فوقع في قلبي محبته, இவர் சம்பந்தமாக இன்னும் உள்ளத்துல என்ன அவரை பற்றி ஒரு நேசம் ஏற்பட்டது. அவரை அவருடைய கடையில், அவருக்கு ஒரு கடை இருந்தது, கடையில என்ன
அந்த கடை வேலைகளை பார்ப்பதற்காக வைத்திருந்தார். இமாம் நவவி என்ன குர்ஆனை விட்டுவிட்டு இந்த வேலையில ஈடுபடுவதாக காணப்படவில்லை. இப்போது என்ன கட வேலையை விட்டுவிட்டு குர்ஆனைத்தான் ஓதக்கூடியதாக இருந்தார். அப்ப அந்த ஷேக் யூசுப் மொரோக்கோ சார்ந்த அந்த ஷேக் யூசுப் சொல்றார், யாசின் யூசுப், நான் இவருடைய ஆசிரியரிடம் சென்றேன். யாரு? இமாம் நவவியுடைய ஆசிரியரிடம் சென்று சொன்னேன், இந்த பிள்ளை யார்? இமாம் நவவி. இவர் தன்னுடைய காலத்தில் மிக சிறந்த அறிவாளியாக ஆவதற்கு நான் ஆதரவு வைக்கின்றேன். அவர்கள் மிக அதாவது உலக ஆசை அற்றவராகவும் இருப்பார் என்று நான் ஆசை வைக்கின்றேன். மக்கள் இவரை கொண்டு பலன் பெறுவார்கள் என்று நான் இவரை பற்றி எண்ணுகின்றேன் என்று சொன்னதும், அவருடைய இமாம் நவவியுடைய ஆசிரியர் இந்த யாசின் யூசுப் மராக்கிஷியை பார்த்து சொன்னார், முனஜிமுன் அந்த, நீ ஒரு ஜோதிடனா? என்னப்பா இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றாய், நீ ஒரு ஜோதிடனா சொல்லி கேட்டார். அப்ப யாசின் யூசுப் சொல்றாரு, லாலா அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னம அந்த கனில்லாஹு பிதாலிக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாயில என்ன இந்த வார்த்தைகளை போட்டிருக்கின்றான், அது என்னுடைய உள்ளத்தில் உதித்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்லி சொன்னான். அப்ப இந்த செய்தியை இமாம் நவவியுடைய தகப்பனாரிடம் சொல்றாரு. ஒன்றில் இமாம் நவவி சொன்னாங்க, அல்லது அந்த ஷேக் யாசின் யூசுப் என்றவர் இமாம் நவவியுடைய தகப்பனிடம் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப அவருடைய தகப்பன் இமாம் நவவியுடைய தகப்பனார் மிகவும் இவரை பத்தி ஆர்வம் கொள்றாரு. அவருடைய குர்ஆன் விடயத்திலே அவருக்கு உதவி செய்கின்றார். குர்ஆனை மரணம் செய்து முடித்து விடுகின்றார். குர்ஆனை மரணம் செய்து அது பருவத்தை அடையக்கூடியவராக, கிட்டத்தட்ட பருவ வயதை அடையக்கூடியவராக ஆகிவிட்டார். இந்த செய்தி என்ன துஹ்ஃபத்து தாலிபீன் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு சம்பவம், தாஜுத்தீன் சுபுகி தன்னுடைய தபகாத் என்ற அந்த நூலிலே எழுதியிருக்கின்றார். இமாம் நவவி ரஹமத்துல்லா அலை அவர்கள் 7 வயதிலே இருக்கும் போது தன்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றார். அது நோன்பு 27வது இரவு. அப்ப திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்து உட்காருகின்றார். உதாரணத்துக்கு இரவின் நடுப்பகுதியின் மாதிரி எழுந்து உட்கார்ந்து சொல்றாரு, யா அபதி, என் தந்தையே, மஹாதத்தோ, இந்த பிரகாசம் என்ன இது? ஏதோ நான் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறேனே, என்ன இது என்று சொல்லி கேட்கிறான். அப்ப வீட்டுல எல்லோரும் எழுந்து பாக்குறாங்க, அப்படி ஒண்ணும் இல்லையே. சொல்றாங்க, அப்படி ஒண்ணுக்கு நாம் காணலையே. அப்ப சொல்றாங்க, இமாம் நவவியுடைய தந்தை சொல்றாரு, நான் ஃபஅரஃப்து அன்னஹா லைலத்துல் கத்ர் என்றால் நோன்பு மாதத்தின் 27வது இரவு. இப்படி ஒரு செய்தியை இமாம் நவவி சொல்றாங்கன்னுட்டால் அவர் என்ன லைலத்துல் கத்ரை பார்த்திருப்பார் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று இமாம் நவவி அவர்களுடைய தந்தை இமாம் சுபுக்கி அவர்களுக்கு சொன்னதாக இமாம் சுபுக்கி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார். இமாம் நவவி அவர்கள் 19வது வயதை அடைந்ததும் இமாம் நவவி அவர்களுடைய தந்தையார் அவரை டெமஸ்கஸ் அந்த நகரத்துக்கு அழைத்து வருகின்றார். அந்த நேரம் டெமஸ்கஸ் அந்த நகரம் உலமாக்களுடைய அதாவது நோக்கக்கூடிய இடமாக இருந்தது. உலக இஸ்லாமிய உலகில் உலமாக்கள், அதே போல மாணவர்கள் எல்லாம் அதாவது பயணம் செய்யக்கூடிய இடமாகத்தான் இருந்தது இந்த டெமஸ்கஸ் நகரம். அந்த அளவுக்கு அறிவில முன்னேற்றம் பெற்ற நகரமாக இருந்தது.
இமாம் நவவி அவர்கள் 19வது வயதிலே தமஸ்கஸ் நகரை சென்று அங்கே அதாவது சிறந்த உலமாக்களை சந்தித்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே செல்கின்றார்கள். முதலாவது அவர்கள் சென்று முதலாவது அதாவது ஷேக்மாரை சந்திக்க வேண்டும், நல்ல உலமாக்களை சந்திக்க வேண்டும், அத்தோடு அங்க தங்கக்கூடிய ஒரு இடத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை செல்கின்றார். முதலாவது அவர் சந்தித்தது முஃப்தி ஷாம் தாஜுத்தீன் அப்துல் ரஹ்மான் அல் ஃபிசாரி என்றவரை. அதாவது ஷாம்ல வந்து ஃபத்வா வழங்கக்கூடிய தாஜுத்தீன் அப்துல் ரஹ்மான் அல் ஃபசாரி, அவரு இப்னுல் ஃபர்கான் என்று அவர் பிரபலியமாக இருந்தார். இப்னுல் ஃபர்கான் என்ற அந்த பேர்ல பிரபலியமாக இருந்தார். அவரை சந்தித்து அவரிடம் பல கித்தாபுகளை கற்றுக்கொள்கின்றார். ஆனால் அவர்களுடைய அந்த சாலிமியா என்ற அந்த பள்ளிக்கூடம், அதிலே தங்குவதற்கு ஹாஸ்டல் எதுவும் இருக்கவில்லை. இப்ப தங்குவதற்கு இடம் தேட வேண்டும். அவரே வந்து என்ன ஒருவரிடம் அனுப்புகின்றார், நீ இன்னாரை போய் சந்தி, அவர் வந்து என்ன உனக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்வார் என்று அனுப்பி வைக்கின்றான். அத்தோடு இமாம் நவவி அவர்கள் போறாங்க. அந்த அதாவது எவரிடம் அனுப்பினாரோ அவரை போய் சந்தித்ததும் ஜாமில் உமவி உமவி என்ற ஒரு பெரிய பள்ளி இருந்தது, இதுவரைக்கும் இருக்கின்றது. அந்த பள்ளியின் பக்கத்தில் இருந்த மேற்கில் இருந்த ரவாஹியா மதரசத்து ரவாஹியா என்ற அந்த மதரசாவிலே போய் தங்கினார்கள். தங்கி அங்கே வந்தன வேலையும் செய்தார்கள். அங்கே வந்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களை. அதாவது அந்த பள்ளியில் ஆசிரியர், அந்த ஷேக் ரவாஹியா மதரசா ஆசிரியர் அவர்கள் இவர்களை அதாவது முஈது தர்ஸாக நியமிக்கின்றார்கள். அதாவது முஈது தர்ஸ் என்றால் அசிஸ்டன்ட் ஆசிரியர் மாதிரி அவர்களை நியமிக்கின்றார்கள். அப்ப அதிலே கிடைக்கக்கூடிய அதாவது வந்து பகரம், சம்பளம், இவங்க வந்து படிப்பதோடு கல்வியை கற்றுக் கொடுத்து வேலை செய்யக்கூடிய இருந்தார்கள். அது சின்னொரு சம்பளம் கொடுத்தால் இன்னொரு செய்தியில் வருகின்றது, அவர் அதை வந்து என்ன தனக்கு செலவுக்காக எடுக்கவில்லை. அந்த கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தை அதை என்ன செய்வாங்க, ஒன்றில் அந்த மதரசா கொடுப்பாங்க, அல்லது வேற தேவையானவங்களுக்கு அதை கொடுத்து விடுவார்கள். அப்ப இவருக்கு செலவு கொடுப்பது யாரு? இவர்களுடைய தந்தை. உண்ணுவதற்கு உணவுப் பொருட்கள் இவைகளை தந்தையார் கொண்டு வந்து கொடுப்பான். இதே போல உடுப்பதற்கு ஆடை தன்னுடைய தாயார் வந்து அனுப்பி வைப்பாங்க. யாரிடமிருந்தும் எந்த ஒரு ஹதியாவோ அல்லது வந்து இந்த நன்கொடை அவர்கள் வந்து பெறக்கூடியதாக இருக்கவில்லை. பகரமாக அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். இமாம் நவவி அவர்கள் பல கிதாபுகளை மன்னம் செய்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு வந்து தம்பி அல் முஹத்தப், இது அல்லாத வேறு குர்ஆனை ஏற்கனவே வந்து அவங்க மன்னம் செய்து விட்டார்கள். இப்படியான இதெல்லாம் வந்து அவர்கள் மன்னம் செய்திருக்கின்றார்கள். இவர்களுடைய ஆசிரியர்மார்களை சொல்ல போனால் பல ஆசிரியர்கள் இருந்தார்கள், ஷேக்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் வந்து ஜமாலுத்தீன் அப்துல் காஃபி என்னும் தாஜுத்தீன் அல் ஃபசாரி, அபு இஸ்ஹாக் அல் மக்ரிபி, முஃப்தி தமஷ் அப்துல் ரஹ்மான் பின் நூஹ், உமர் பின் சஅத் அல் இர்பிலி, அபுல் ஹசன் ஷல்லார் பின் ஹசன் அல் இர்பிலி போன்றவர்கள் எல்லாம் வந்து இவர்களுடைய ஆசிரியர்களாக இருந்தார்கள்.
இமாம் நவவி அவர்கள் அதாவது அறிவுடைய பாதையிலே வந்து பல நூல்களையும் வந்து கோர்வை செய்தார்கள். ஹதீஸ் கலையில ஹதீஸ் கலை அதே போல ஃபிக்ஹ், அரபி பாசை, உலூமுல் குர்ஆன், குர்ஆனின் அறிவுகள் போன்ற விடயங்கள்ல போன்ற இந்த தலைப்புகள்ல பல நூல்களை எழுதியிருக்கின்றார். ஹதீஸில் அவர்கள் எழுதிய கிரந்தங்கள் அல் மின்ஹாஜ், ஷர்ஹு சஹீஹு முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம் பிரபலியமான ஹதீஸ் கிதாபு, புகாரி முஸ்லிம் நான் சொல்றோமே. இந்த முஸ்லிம் கிரந்தத்துக்கு விதிமுறை இமாம் நவவி, அதுக்கு எத்தனையோ விரிவுரைகள் இருக்கின்றன. அதிலும் இமாம் நவவியுடைய ஷர்ஹாகிறது மிகவும் பிரபலியமானது. அதே போல நான் இப்ப படிக்க போற கிதாப் ரியாது சாலிஹீன், இது வந்து அவர்களுடைய பிரபலியமான ஒரு கிதாப். அல் அர்பஊன் அன்-நபவிய்யா போன்ற கிதாபுகள் ஹதீஸ் கலையில வந்து எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த கிரந்தங்கள்ல அதாவது நூல்கள்ல வந்து மிகவும் பிரபலியமான நூல் தான் என்ன, ரியாது சாலிஹீன், அதே போல அர்பஊன் அன்-நபவிய்யா, ஷர்ஹ் சஹீஹ் அல் முஸ்லிம், ஷர்ஹ் நவவி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள். உலமாக்கள் சொல்றாங்க, இப்படியெல்லாம் இந்த இவர்களுடைய இந்த கிதாப் உலகத்துல வந்து பிரபலியமாக காரணம் ஒருவேளை வந்து என்ன, அவர்களுடைய இஹ்லாஸ் காரணமாக இருக்கலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தூய்மையான எண்ணத்துடன் அவர்கள் அவைகளை எழுதியிருக்கலாம். ஆகையால் தான் வந்து என்ன, இந்த அளவுக்கு அவர்களுடைய இந்த குறிப்பிடப்பட்ட இந்த 3 கிரந்தங்களும் பிரபலியமாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. அதே போல ஃபிக்ஹ்ல ரௌதத்து தாலிபீன், மின்ஹாஜு தாலிபீன், அதே போல வந்து மஜ்மூ, ஷர்ஹுல் முஹத்தப் போன்ற கிதாபுகள் ஃபிக்ஹ்ல எழுதியிருக்கின்றார்கள். லுகாவுல வந்து என்ன, பாசையில அரபு பாசையில தஹ்தீபுல் அஸ்மா வல் லுகாத் என்ற நூல், அத்தஹரீர் ஃபி அல்ஃபாத் தம்பீஹ் என்ற நூல், இது வந்து என்ன அரபு பாசை சம்பந்தப்பட்ட நூல்கள். இன்னும் உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவுகள் சம்பந்தமாக அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன் என்ற கிரந்தம் எழுதியிருக்கின்றார்கள். இதல்லாத இன்னும் பல அவர்களுக்கு நூல்கள் இருக்கின்றன. நான் சுருக்கமாக இங்கு சொல்கின்றேன். இது வந்து என்ன, அவர்களுடைய அதாவது வந்து அறிவுடைய பாதையில் அவர்கள் செய்த அதாவது வந்து இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்த அதாவது சேவை. அது மட்டுமல்ல, இமாம் நவவி அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார். சீர்திருத்தம், இதே போல அந்த காலத்து தலைவர்மார், நாட்டு தலைவர்மார், ஊர் தலைவர், இவர்களுக்கெல்லாம் போய் வந்தன ஏதாவது ஒரு மாற்றங்கள் அதாவது வந்து பிழைகள் ஏற்பட்டால் அதை வந்தன போய் சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்களோடு பேசுவார்கள், அவர்களுக்கு நசீஹத் செய்வார்கள். தூஃபி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸுலுஸில் அഖீர் லைலத்துல் அர்பியா. இமாம் நவவி அவர்கள் ஹிஜ்ரி 676வது 676ஆம் ஆண்டில் ரஜபு மாசம் 25ஆம் திகதி அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இதுதான் வந்து இமாம் நவவி அவர்களுடைய சிறிய அதாவது வாழ்க்கை வரலாறு. அதை பற்றி இன்னும் எவ்வளவு பேசலாம், ஆனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நாம் அவர்களுடைய அதாவது கிதாப் பக்கம் வருவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடுதலை அதாவது விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.